இந்த வாக்குகளை வழங்கி அறுபத்தஞ்சு ஆசிரியர் செய்தி அவர்களை அதோடு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் யாரும் வேறு யாரும் வேறு எல்லாரும் அண்ணன் தம்பியா சகோதரர்களா பழகிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு சட்டமன்ற தொகுதியில் இங்கு வேற்று மாவட்டங்களிலிருந்து எனக்கு போட்டியிடுவதற்கு அவ்வளவு மிரட்டல்கள் பகிரங்கமாக மிரட்டுறாங்க. மக்களாகிய நீங்கள் இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு நீ வெளியூரிலிருந்து இங்கு போட்டியிடுகிறாய், அவ்வளவு தைரியம் அவனுக்கு, நீ அவ்வளவு தைரியமா இங்க போட்டிட்டு நீ திரும்பி போயிடுவியா? இப்படி எல்லாம் கேட்கிறார். ஜனநாயக நாடு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஜனநாயகத்தை பணநாயகம் சாவடித்து விட்டது விளையாடுகிறார். இப்பொழுது அவங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் தலைவர்கள் இங்க ஒரு பகிரங்கமா ஒரு பதவியில் இருக்கிற அமைச்சரை இருக்கிறார். நீங்க யார் நீங்க எப்படியா எங்க தொழில்கள் போட்டுவீங்க அப்படின்னு நினைக்கிறார். அந்த அளவுக்கு இங்க சட்டம் ஒழுங்கு தலைவரா மாறிவிட்டு அவருடைய துணிச்சல் காந்திய வழியில் அற வழியில் தாய்மார்களின் தானியை பெறுகின்ற மது எனும் மரக்கரை அழிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்ற பாதகத்திலிருந்து அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி, அகிம்சை முறையை தலைவராகின்ற ஒரு கட்சி. நாங்களுக்கு யாருக்கும் தொந்தரவு இழைக்கப் போவதில்லை, யாருக்கும் துன்பம் இழைக்கப் போவதில்லை. மாறாக மக்களை நீங்கள் மாறுங்கள், மனதிருப்புங்கள், மக்களை நீங்கள் குடிக்காதீர்கள், குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி கெட்டு போகாதீர்கள், குட்டிச்சுவர் ஆகாதீர்கள் என்று சொல்கிற ஒரு கட்சி. நம்முடைய தம்பிமார்கள், அம்மா தாய்மார்கள் இவர்கள் எத்தனை பேர் விதவியை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பதிவுகளும் இங்க இருக்கிற தாய்மார்கள் சகோதரிகள் பாருங்க, எத்தனை பேர் உங்க அப்பா வீட்டில் சம்பாதிக்கிற காசெல்லாம் எடுத்து போய் குடிச்சு அழிக்கிறாரு. எத்தனை பேரோட கடவுள்மார்கள் அவ்வளவு வீட்டில் அட்டகாசம் பண்ணுறாங்க. குடிச்சிட்டு நடுரோட்ல லுக்கி இல்லாம நடுரோட்ல பட்டு கிடக்குறாங்களா இல்லையா? பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க தூக்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு சேர்க்கிறாங்க. இந்த அளவு அமலங்களை இந்த தமிழ்நாட்டில் தினசரி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று களவாடுகிற ஒரு கட்சி அகிம்சை முறையில் தேர்தலில் போட்டியிட வேண்டும், தேர்தலில் களமாட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கட்சியை இன்று எதிர்க்கிறார்கள், என்று நினைக்கிற ஒரு கட்சியை மிரட்டுகிறார்கள். நீங்கள் போட்டியிடுவீர்களா நான் பார்க்கிறேன் என்று ஒரு அமைச்சர் மிரட்டுகிறார். அப்படி என்றால் இங்கே சாதாரண மக்கள் வாழ முடியுமா? சாதாரண மக்களுக்கு ஆட்சி இங்கு நடக்கிறதா? சாதாரண மக்களை தான் சாதாரணமாக விட்டு விடுவார்களா? சிந்தித்து பார்க்க இது இளைஞர் சமுதாயம் நம்ம தம்பிமார்கள் அன்னைமார்கள் வரைக்கும் சின்ன சிறுவர்கள் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிற சின்ன சிறுவர்கள் எல்லாம் வந்து கஞ்சா அடிச்சு கஞ்சா போதையில இன்னைக்கு எத்தனை ஆபத்துகள் இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு நடந்துட்டு இருக்கு. இளைஞர் சமுதாய பள்ளியில படிக்கிற சிறார்கள் எல்லாம் இன்னைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார். சீரழிகிறாங்க. கஞ்சா கலாச்சாரம், போதை கலாச்சாரம் என்று தலைமுறை ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டில். இது தவறு, இதை மாற்ற வேண்டும். இதற்கு நீங்கள் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும், இளைஞர் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்சியை விரட்டுகிறார்கள். அந்த கட்சியை நீங்கள் இந்த பகுதியிலே நீங்கள் கால் வைக்கக்கூடாது, இந்த தொகுதியிலே கால் வைக்கக்கூடாது என்று மிரட்டுகிறார்கள். இது எங்களை போன்ற சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகள் கூட நடக்கிறாங்க. பல தலைவர்கள் பேசுறதை நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க, டெய்லி பார்த்துருங்க. பெரிய கட்சிகளுக்கு இந்த நிலைமைதான். சின்ன கட்சிகள் எந்த அளவுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க பாருங்க. ஆனால் இதையெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காமல், இதையெல்லாம் ஒரு கால் தூசுக்கு செலவு என்று சொல்லி இந்த தைரியமா துணிச்சலா இருக்கிறார். பெரம்பூர் மக்களே,
சற்று சிந்தித்து பாருங்க. அதாவது எங்களுக்கு இந்த மிரட்டுறவங்க இங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இந்த மிரட்டுறவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஆனா மக்களாகிய நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வங்கள். நீங்க எல்லாரும் ஒரு முறை சிந்திச்சு பாருங்க. அப்படி ஒரு தைரியமா உங்க தொகுதியில நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பாக களமாடுகளின் அன்பு தம்பி ஆசிரியர் வெல்வன் அவர்களுக்கு நீங்கள் பெருவாரியாக வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்களை இருக்கிற கூட்டி கேட்கிறோம். பிரச்சனை இல்லை. 50 வருஷம் நீங்க ஆரம்பிச்சீங்கல்ல, 50 வருஷம் இந்த திராவிட கட்சிகள் நீங்க மாறி மாறி குறை சொல்லி நீங்க ஊர் பூரா தமிழ்நாடு பூரா சாராய கடைகளை திறந்து வச்சு பள்ளிக்கூடங்கள் இருக்கா, இல்ல கல்விக்கூடங்கள் இருக்கா? இப்ப நான் கேட்கிறேன், சென்ற வீடு 5 வருடங்களுக்கு முன்பு எத்தனை கல்விக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது? இப்போ இந்த 5 வருஷம் எத்தனை அதிகப்படுத்தி இருக்கீங்க? எத்தனை அதிகப்படுத்தி இருக்கு? சென்ற 5 வருடங்களுக்கு முன்பு எத்தனை மருத்துவமனைகள் இப்ப அரசு மருத்துவமனைகள் எத்தனை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது? படிச்சிருக்கீங்களா? இல்ல காசு எத்தனை கடையை அதிகமா திறந்து வச்சிருக்கீங்க? அப்போ உங்களுக்கு வருமான வரத்தை நீங்க விடுவீங்கல்ல? வருமான வர்றதை நீங்க பக்காவா நீங்க கோடி சம்பாதிக்கிறீங்கல்ல? விவசாயி, ஒரு சாதாரண ஒரு சித்தாரி செய்யறவங்க, கொத்த வேலை செய்யறவங்க, இவங்க எல்லாம் 7 நாள் அவங்களோட தேவையை ரத்தமாக்கி அவங்க சம்பாதிக்கிற 70 ரூபாய் 800 ரூபாய் சம்பளத்துல 200 ரூபாய் 300 ரூபாய் அவங்க கொண்டு போய் உடம்பு வலியை போக்குறதுக்கு மறுக்கடையில கொடுக்குறான். அந்த பணத்தை வாங்கி ஆட்சி நடத்துறீங்களோ நீங்க. அப்ப இதற்கு ஒரு மாற்றம் இதற்கு ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று களமாடுகிற ஒரு கட்சியை நீங்கள் எப்படி நடக்குது? எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வருது? நாங்க என்ன கேட்டோம்? எங்க மக்களை நல்ல வழியில வாழ விடுங்க, அவங்களுக்கு இந்த மதுவோட வழக்கை கொடுத்து சிதைச்சிடாதீங்க, இந்த தமிழக சமுதாயத்தை அழிச்சிடாதீங்க அப்படின்னு கேட்டோம். எங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் நிறைய கட்டி கொடுங்க, மாணவ மாணவிகளுக்கு போதையில் சீரழிகிற கஞ்சா கலாச்சாரத்தை முற்றிலும் இங்க இருந்து அகற்றிடுங்க. எங்களுடைய மாநிலத்துக்கு இது வேண்டாம், கஞ்சா வேண்டாம், போதை பொருட்கள் வேண்டாம், போதை கலாச்சாரம் வேண்டாம், இதை மாற்றி விடுங்கள், இதை தடை செய்யுங்கள் என்று கேட்கிற ஒரு கட்சி இந்த கட்சியை இருக்கிறாங்க. மக்களாகிய நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் காசு வாங்கிருப்பீங்க. தொகுதியில ஒரு 10 நாளை சுத்துறோம், எல்லா மக்களும் சொல்றாங்க. எல்லாருக்கும் காசு கோடியா ஆளுக்கு 5000 10,000 தனியா வேற கொடுத்திருக்கீங்க. மக்களே, நீங்கள் அந்த காசு ஒரு காசு கூட நீங்க வாங்கணும் இருக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணலாம், ஒரு ரூபாய் கூட எல்லாமே வாங்கிடுங்க. ஆனா உங்களுடைய வாக்குகளை மட்டும், உங்களுடைய அவகாசம் அந்த ஒரு விரல் அதை மட்டுமே விலக்கி கொடுக்கிறாரு. தயவு செய்து நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது டைமண்ட் வைரம் நம்முடைய சின்னம், வைரம் போல் ஜொலிக்கிற கட்சி மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் வெற்றி சின்னம் வைரம் சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகளை வழங்கி தங்கள் ஆசிரியர் வெல்லும் அவர்களை ஒரு 10 20 நாளா இங்க ரூம் எடுத்து தங்கியிருக்கிறார். எங்க தம்பி ஆசிரியர் வெல்வரும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் இங்க தங்கியிருக்காங்க. ஒரு ஹோட்டல்ல, அதாவது ஒரு மேன்ஷன்ல. நாங்க ஒரு வீடு வாங்கி இங்க தங்குறதுக்கு நாங்க போலீஸோடுங்களா, நாங்க எந்த கட்சியில கொள்ளாயிட்டோம், நாங்க அன்னாடம் ஜாதி. அப்ப அவங்க ஒரு மேன்ஷன்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கிறாங்க. அந்த மேன்ஷன்ல போய் போலீஸ் மிரட்டுறாங்க. அந்த மேன்ஷன்ல போய் போலீஸ் மிரட்டுறாங்க. நீங்க யாராருங்க, எதுக்கு இங்க தங்குறீங்க, நீங்க இங்கெல்லாம் ஸ்டே பண்ணக்கூடாது, வெளியே போக ரூம் விக்கெட் பண்ணுங்க அப்படின்னு 3 நாளா தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போலீஸ் போய் காவல்துறை போய் மிரட்டுது. சிந்திச்சு பாருங்க. அப்ப எவ்வளவெல்லாம் எங்களுக்கு மிரட்டல் கொடுக்குறாங்க, தொந்தரவு கொடுக்குறாங்க, நீங்களை பயப்படுத்துறாங்க, மன கஷ்டத்தை கொடுக்குறாங்க. நீங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடாது, ஓடிடுங்க, இந்த பக்கம் இருக்கவே கூடாது. நீங்க யாரை கேட்டு இங்க ரூம் எடுத்தீங்க? எங்க அப்போட நான் அன்பு சகோதரர்கள், வட மாநிலத்தை சார்ந்த சகோதரர்கள் எல்லாம் நிறைய பேர், லட்சக்கணக்கான மக்கள் இங்க தங்கி இருக்கிறீங்க. இவங்களெல்லாம் போய் கேட்டீங்களா? நீங்க இவங்களெல்லாம் நீங்க கேட்கல. ஒரு கட்சிப்பணி செய்வதற்காக அதுவும் நேரடியான முறையில்
முறையில் அகிம்சையான முறையில் களமாட வந்திருக்கிற அருமை தம்பிகளை அருமை தம்பிகளை சேர்ந்து மிரட்டுகிறீர்களே, காவல்துறையினரை நீங்கள் அதை செய்யவில்லை, அது எங்களுக்கு தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டுல நல்ல போலீஸ் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகளை நாங்க எப்பயுமே குறை சொல்லவே மாட்டோம். நல்ல காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மிரட்டி இதை செய்ய வைக்கிறார். அவங்களா செய்யல, அவங்களை மிரட்டி இதெல்லாம் செய்ய வைக்கிறார். நீங்க எந்த தொந்தரவு கொடுத்தாலும், நீங்க எந்த பிரச்சனை பண்ணாலும், நீங்க என்ன மிரட்டினாலும், நீங்க என்னதான் எங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாலும், வேதனை கொடுத்தாலும், அன்பு தம்பி ஆசிரியர் பெண்கள் ஒரு ஓரமா ஒரு பாறை வச்சு படுத்து கூட இந்த எலெக்ஷனை முடிச்சுட்டுதான் இந்த பெரம்பூர் தொகுதியை விட்டு வெளியே போவோம். அவருடன் சேர்ந்து இங்கே அவருடன் தங்கி இருக்கிற அத்தனை பேரையும் சொல்றாங்க. நீங்க நடுராசிரியர்களுக்கு விட்டா கூட அவங்க எங்க வேணாலும் அவங்க ஓட்டலையும் தருவாங்க, இவன் இந்த பிளாட்ஃபார்ம்லையும் தருவாங்க. அதுதான் மகாத்மா காந்தி மக்கள் கட்சி. அதுதான் மகாத்மா காந்தி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அந்த கட்சி கற்றுக் கொடுத்து. ஆகையால் இதற்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம், இதற்கு பயப்படவே மாட்டோம். இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாங்க இதெல்லாம் தாண்டி இங்க வந்தவங்க தான். ரைட்டா? என்னன்னா நீங்க எங்களை ஃப்ரீயா விட்டுருக்கணும். நீங்க உங்களை ஃப்ரீயா விட்டுருந்தா நாங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு நாமினேஷன் கட்டிட்டு ஒரு 50 பேருக்கு 100 பேரை சேர்த்து ஒரு எலெக்ஷன் ஒரு 10 நாள் செஞ்சு எலெக்ஷன் முடிச்சுட்டு ஊருக்கு போய் தம்பி வந்து ஊருக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா சீட்டி பார்த்துட்டீங்க, நீங்களை பேச வச்சுட்டீங்க. எலெக்ஷன் நாமினேஷன் கட்ட போறப்ப அங்க எவ்வளவு பிரச்சனைகள். ஒரு ஆர்வம் ரிட்டர்னிங் ஆபீசர் ஒரு தலைபட்சமா செயல்படுறாங்க. ஒரு கவர்மெண்ட் அதிகாரி அவங்க அந்த எலெக்ஷன் நாமினேஷன் கட்டின ஃபார்ம் எப்படியாவது ரிஜெக்ட் பண்ணி விடணும். இவரை வந்து காங்கிரஸ் விடவே கூடாது. அதுல அவ்வளவு தவறு கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளவு ஒரு மனிதாபிமான மற்ற முறையில் நடந்து கொள்கிறார். அப்ப அங்கிருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க, ஒருத்தங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அங்கிருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும், இப்ப நான் பேசி இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் எப்படியெல்லாம் தொந்தரவு கொடுக்குறீங்க. உங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம், அதிகாரத்தை கையில் வச்சு அரசு அதிகாரிகளை நீங்கள் வந்து வேலை செய்ய வைக்கிறீர்கள். உங்களுடைய வேலை, உங்களுடைய ரவுடிசம் வேலை செய்ய வைக்கிறீர்கள். ஆனால் இதற்கு அஞ்சுபவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து நான் வேட்புமனு தாக்கல் செய்த நேரத்தில் நாங்கள் பிராந்தி கருத்தில் 4வது சிம்பல், அதாவது அரசுக்கு தெரிகிறது, கவர்மெண்ட்டுக்கு தெரியுது, மகாத்மா காந்தியினுடைய நேரு அவருடைய வேல்யூ தெரியுது, அவருடைய சக்தி தெரியுது. 4வது இடம் ஃபர்ஸ்ட் டிஎம்கே, செகண்ட் ஏடிஎம்கே, தேர்ட் வந்து பகுஜன் சமா, 4வது மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் வெற்றி சின்னம் வைரல் சின்னம். அந்த வைரல் சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகளை வழங்கி அன்பு கொண்டு ஆசிரியர் பெருமையாளர்களே, அநேக வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டுகோள் கேட்டு விடைபெறுகிறேன். நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.